Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்கள் செந்தில்நாதன். ஜூன் 21 லேட்டஸ்ட்டாக சில கேசஸ் வந்து நீட் யூஜி 2024 எக்ஸாம் வைக்கணும், ரீநீட் வைக்கணும் எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே அப்படின்னு கேஸ் வந்து விசாரணைக்கு வந்துச்சு. அதை விசாரித்த நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்காங்க உச்ச நீதிமன்றத்தில், ஜூலை 6 கவுன்சிலிங் நடக்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஜூலை 6 நமக்கு கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆனால் ஒரு வாரம் கவுன்சிலிங் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்க போகுது. அதுக்குள்ளே உங்களுக்கு என்ன மாற்றங்கள் வேணும்னாலும் நம்ம செஞ்சுக்கலாம், ஏதாவது தீர்வுகள் வேணும்னாலும் அந்த தீர்வுகளை வந்து நம்ம கண்டுகொள்ளலாம். ஆனால் ஜூலை 6 நடக்க இருக்கக்கூடிய கவுன்சிலிங்கை மட்டும் ஸ்டே கொடுக்க முடியாது, தடை போட முடியாது, நிறுத்தி வைக்க முடியாது அப்படின்னு திட்டவட்டமாக பல தடவை திருப்பி உச்சநீதிமன்றத்தில் வர அத்தனை கேசஸ்க்குமே பதிலளிக்கிற வகையில் நீதிபதிகள் சொல்லியிருக்கிறாங்க. அப்போது ஜூலை 6 ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆக போகுது. வித்தின் 1 வீக் தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங்கும் ஸ்டார்ட் ஆகிடும். அப்போ தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங்க்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் இன்னும் ஒரு சில நாட்களில் ஓப்பன் ஆகும். நமக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் பர்டிகுலராக நீட் யூஜி அட்மிட் கார்டு, நீட் யூஜி ஸ்கோர் கார்டு, அதற்கப்புறம் 12th 10th மார்க் ஷீட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு, இந்த மாதிரி தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாவுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ரெடியாக வச்சுக்கணும். அதே போல் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் நம்ம அப்ளிகேஷனில் நீட் 2024 அப்ளிகேஷனுக்கு அப்லோட் பண்ணோம் இல்லையா, அது டேட் நேமோடையும் இருக்கலாம், டேட் நேம் இல்லாமையும் இருக்கலாம். ஆனால் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்படிங்கிறது நீட் யூஜி 2024க்கு அப்ளை பண்ண மாதிரியே அதே பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் 8வது வேணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்கில் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கும் சீட் அலாட்மெண்ட் வரைக்கும் உங்களுக்கு எந்த டாக்குமெண்ட்ஸும் அப்லோட் பண்ண தேவையில்லை. பட் நீங்கள் சீட் அலாட் ஆன காலேஜில் போய் ஜாயின் பண்ணுறதுக்கு லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் வேணும். அது நம்ம ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதே போல் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனில் ஆன்லைனில் அப்ளிகேஷன் போடும்போதே உங்களுக்கு நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் வேணும். அது எல்லாமே நம்ம வீடியோ போட்டிருக்கோம், அது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம், அதனால் நமக்கு தெரியும். ஸோ அந்த வகையில் நமக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணுமோ அதை ஜூலை 6க்கு முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ தட் நமக்கு கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுல எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் நம்ம பார்த்துக்கலாம். அதுபோல் கவுன்சிலிங் ஜூலை 6லேருந்து 1 வீக் ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் ஃபஸ்ட் ரவுண்ட் நடக்குதுன்னா 1 வீக் கழித்து தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாவுக்கு ஃபஸ்ட் ரவுண்ட் நடக்கும். ஸோ இந்த மாதிரி எம்பிபிஎஸ், பிடிஎஸ், ஆயுஷ் இந்த மாதிரி கவுன்சிலிங் எல்லாமே நீட் யூஜி 2024 மார்க்ஸை பேஸ் பண்ணி தான் நடக்க போகுது. அதில் எம்பிபிஎஸ், பிடிஎஸ் கவுன்சிலிங் ஃபஸ்ட் ரவுண்ட் ஆல் இண்டியா கோட்டாவுக்கு ஜூலை 6 ஆரம்பிக்குது. ஒரு வாரம் கழித்து ஜூலை 6க்கு அப்புறம் ஜூலை 2nd வீக்கில் நமக்கு தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங் ஆரம்பிக்கும். அப்போ தான் அதர் ஸ்டேட்ஸ்க்கும் ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங் ஆரம்பிக்கும். இதில் வந்து நமக்கு எந்த கன்ஃபியூஷனும் வர தேவையில்லை. காரணம் என்னென்னா, ஜட்ஜஸ் வந்து எத்தனை கேசஸ் போய் எத்தனை நாள் விசாரித்தாலும் 18ஆம் தேதி, 19ஆம் தேதி, 20ஆம் தேதி, 21ஆம் தேதினு ஒவ்வொரு நாளுமே அவங்க கொடுத்துருக்கக்கூடிய உத்தரவில் என்ன சொல்லியிருக்காங்க, கவுன்சிலிங்கை தடை பண்ண முடியாது அப்படிங்கிறத மறுபடியும் வலியுறுத்திக்கிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட 2 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேசஸ் போட்டு நடத்திக்கிட்டு இருக்காங்க. அத்தனை கேசஸோட மறு விசாரணையும் ஜூலை 8ன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஜூலை 6 நமக்கு கவுன்சிலிங் நடக்குது. இதற்கிடையில் நம்மளோட மத்திய கல்வி அமைச்சர் வந்து நீட் ஸ்கேம், நீட் பேப்பர் லீக்குக்கான முழு தார்மீக பொறுப்பையும் நான் ஏற்றுக்கிறேன், ஹையர் லெவலில் கமிட்டி வச்சு இதை விசாரித்து யாரெல்லாம் இந்த தவறுகளில் ஈடுபட்டிருக்காங்களோ அத்தனை பேருக்கும் தக்க நடவடிக்கை எடுத்து தகுந்த தண்டனையும் கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் என்டிஏல உயர்மட்ட குழுவை மாற்றி அமைப்போம். நீட் எக்ஸாமில் இன்னும் ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ்லாம் என்ன கொண்டு வர முடியுமோ அதை கொண்டு வருவோம் அப்படின்னு உறுதி அளிச்சிருக்காங்க. இப்படி போயிட்டுருக்கையில் நமக்கு காங்கிரஸ் என்னதான் போராட்டம் நடத்திக்கிட்டு இருந்தாலுமே கூட, நமக்கு கேசஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் குவிஞ்சிக்கிட்டே இருந்தாலுமே கூட, நீட் யூஜி 2024க்கான கவுன்சிலிங் ஜூலை 6 ஸ்டார்ட் ஆகிறதுல எந்த மாற்றமும் இல்லைன்னு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு. இதுக்கிடையில் யார் வேணால் என்ன வேணால் சொல்லலாம். உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு, அதுதான் நடக்க போகுது. அதனால் அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு அதுக்கு நம்ம தயாராக இருக்கிறது நமக்கு நல்லது. ஏன்னா ஜூலை 6ஆம் தேதி நம்ம கவுன்சிலிங்க்கு ரெடியாக இல்லைன்னா நமக்கு தான் பாதிப்பு, மற்ற யாருக்கும் கிடையாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ திஸ் இஸ் த லேட்டஸ்ட் அப்டேட் ஆன் நீட் யூஜி 2024. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.